முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தமிழக அமைச்சரவை கூட்டம் எப்பொழுது நடைபெற இருக்கிறது? அதில் ஆலோசிக்கப்படக்கூடிய முக்கிய விஷயங்களை பற்றி விரிவாக சொல்லுங்க. தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 11:30 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தொடங்க உள்ளது. தற்போது அனைத்து அமைச்சர்களும் தலைமைச் செயலகம் நோக்கி வரவுள்ளனர். இந்த கூட்டத்தில் அமைச்சரவை கூடியவுடன் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2 முக்கியமான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அதாவது தற்போது மறைந்த முதலமைச்சர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அந்த எம்ஜிஆர் நினைவிடத்தில் மேலும் அந்த கட்டிட பராமரிப்பு பணிகள் பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அனுமதி கோரி இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஏனென்றால் கடற்கரை மேலாண்மை ஒழுங்குமுறை அந்த ஆணையத்தின் அதன்படி 100 மீட்டரிலிருந்து 500 மீட்டர் வரை புதிய கட்டுமானங்களோ அல்லது புதிய நினைவிடங்களோ கட்ட வேண்டுமென்றால் அதற்கு அனுமதி பெற வேண்டும். அதற்கான ஒரு சிறப்பு அனுமதி பெறுவதற்கு இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவு மத்திய அரசுக்கு அனுப்ப இருப்பதாக தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது அசெம்பிளி சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்து விட்டது. புதிதாக சட்டமன்ற கூட்டத்தொடரை மீண்டும் கூட்ட வேண்டுமென்றால் கவர்னர் உரையுடன் அடுத்த ஆண்டுதான் கூட்ட முடியும், ஜனவரி மாதத்தில். ஏனென்றால் ஒரு கூட்டத்தொடர் கூட்ட வேண்டும் என்றால் முதலில் கவர்னர் உரையுடன் கூட்ட வேண்டும். கவர்னரே சட்டப்பேரவையை முடித்து வைப்பார். அந்த வகையில் கடந்த மாதத்திற்கு முன்பே அவர் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்துவிட்டதாக அறிவித்து விட்டார். இந்நிலையில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவித்து அதில் தீர்மானமும் இரங்கல் வாசிப்புகள் இது போன்ற அந்த சிறப்பு நிகழ்வுக்காக சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான முடிவுகளும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.